கட்டிப்பாளையத்தில் இருக்காங்கன்னா, நாங்கள் இங்கே 20 வருஷமாக நான் இங்கே வந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாகவே ஈ தொல்லை அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சாப்பாடு எதுவுமே ஊட்ட முடியல. சாப்பாடு போட்டு வச்சாலும் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே 10 ஈயாட்டம் உளுந்துருது. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஈ அதிகமாகவே வந்துடுது. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வவுத்தால போகுது, வாந்தி, காய்ச்சல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்தே இருக்குது. அடிக்கடி ஆஸ்பத்திரி போயே தான் இருக்கிறோம். என்ன பிரச்சனைக்கா? எதனால இந்த கோழி பண்ணை பக்கத்தில் அதிகமாக இருக்குது, மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஈ தொல்லை அதிகமாகவே இருக்குது. இப்போ இதனால என்னென்ன மாதிரி பாதிப்புகளாக இருக்குது? இது சம்பந்தமாக ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்குறோம். என்ன சொல்கிறாங்க? இருக்கிறேன்னு தான் சொன்னாங்க. நேற்றும் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. இந்த மாதிரி மறுக்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மறுக்க அந்த ஈ தொல்லை அப்படியே தான் இருக்குது. ஒரு விசேஷம் பண்ணாலே ஏகப்பட்ட ஈ அதிகமாக இருக்குது. ஒருத்தர் சாப்பிட உக்காந்தாலே ஈ அதிகமாக தொல்லை அதிகமாகவே இருக்குது. சும்மா உக்காந்தா போதும், டீ வச்சுட்டு வந்தால் டீயில் வந்து உடனே டீ குடிக்கிறதுக்குள்ளேயே ஈ அதிகமாக விழுந்துருது. பேர் கிருஷ்ணவேணிங்க. மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது. பேபிஸ்க்கு வந்து வாந்தி வவுத்தாலைங்கண்ணா. எந்த ஒரு பாத்திரமுமே ஓப்பன் பண்ணி வைக்க முடியல. எதை ஓப்பன் பண்ணாலும் பால் காய வச்சா கூட எல்லாம் ஈ விழுந்துருது. இப்போ அங்கன்வாடியிலேயே கொண்டு போய் விட்டோம்னா அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே ஈயாவே தான் இருக்குது. அங்கன்வாடியிலையும் எல்லா பேபிஸ்க்குமே வாந்தி வயிற்றால தான் போகுது. நாங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தா ட்ரிப்பு தான் இருக்கணும். நாங்கள் எங்கள் 2 பேபிஸ்க்குமே நாங்கள் ட்ரிப்பு தான் இறக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் வயிற்றால போயிட்டே தான் இருக்குது. நாங்களும் இது நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்கே மரப்பறையில் கொண்டு போய் தலைவர் ஆஃபீஸில் கொடுத்தோம். ஈஸ்வரர் வந்திருந்தாப்புல. அப்போ அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். இல்லைம்மா, எதனால் ஈ வருது சார்? பக்கத்தில் கோழி பண்ணை இருக்குங்க சார். அதனால் ஈயெல்லாம் நிறைய தொந்தரவு அதிகமாக இருக்குது. இங்கே ஊரை சுற்றியே கோழி பண்ணை தாங்க சார். ஊரிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கோழி பண்ணை. எல்லாமே ஊரை சுற்றி தான் கோழி பண்ணை இருக்குது. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. பேபிஸ்க்கு எல்லாம் வாமிட்டு டிசென்ட்ரியாகவே தான் இருக்குது. நாங்களும் எல்லாத்துட்டையுமே சொல்லிகிட்டே தான் இருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் கூட சொன்னோம், பெட்டிஷன் போட்டால் அவங்க எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதிகாரிகளும் வந்தாங்க? இல்லை, யாருமே இல்லைங்க சார்.